கர்த்தருடைய மகிமையான பிரசனத்துக்காக நாம் அவரை துதிப்போம். ஹalleluya. நீங்கள் சர்வ வல்லவருடைய ஹalleluya பாதத்தின் கீழே நாம் இருக்கிறோம். ஹalleluya. தேவன் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஹalleluya. அவர் தாம் செய்ய நினைக்கிறதை செய்யும்படிக்குதான் ஹalleluya நம்முடைய சூழ்நிலைகளை ஹalleluya தம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் வைக்கிறார். ஹalleluya. Never God's plan will be delayed or stopped because of our life. God changes everything. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், கர்த்தர் நம்மை வணைகிறார், கர்த்தர் நம்மை உடைக்கிறார், கர்த்தர் நம்மை ஹalleluya உருவாக்குகிறார். இன்றைக்கு மகனே மகளே, ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை சிட்சித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஹalleluya ஹalleluya கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கு ஏற்றபடி உங்களை மறுபடியும் அணைந்து கொண்டிருக்கலாம். இந்த போராட்டங்கள் எல்லாமே பிரியமானவர்களே அவருடைய ஹalleluya அவர் செய்ய நினைத்தது தடைப்படாமல் இருக்கும்படியாக தான் நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, நீர் எங்களை ஒரு விசை கூட தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியேன பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறது. ஈஷதரமாக்கபலபாஷ். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது அவருடைய ஊழியத்தை செய்கிற, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியக்காரருடைய சுதந்திரம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறார். ஹalleluya. கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய கர்த்தாவே பாதையிலே நாங்கள் ஓடவும் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 13, 13ஆம் வசனம். ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம், சுவிசேஷ பள்ளியிலே இன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நேற்று தினத்திலே யார் சுவிசேஷம் சொல்ல முடியும்? The very basic thing is you must be a light. You must be a light. Hallelujah. நீ அந்த வெளிச்சத்தை, நாம் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த ஒளியை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த நாளிலே நாம் பூமிக்கு உப்பாயிருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சமாய் நேற்று தினத்திலே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு பூமிக்கு, உலகத்திற்கு வெளிச்சம். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார்கள். இரண்டாவதாக பூமிக்கு உப்பாயிருக்கிறார்கள். Hallelujah. You must be a salt. Hallelujah. தேவஜனமே, இந்த பூமிக்கு நாம் உப்பாக இருக்க வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. தேவஜனமே, இந்த உப்பு ஹalleluya வெளியே கொட்டப்படும். எப்பொழுது கொட்டப்படும்? அது தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கும் போது அது வெளியே கொட்டப்படும். ஹalleluya. அது தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கும் போது மனுஷரால் மிதிக்கப்படும். ஹalleluya. அது தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கும் போது வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஹalleluya. இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்ல, நற்செய்தியை சொல்ல, ஹalleluya, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்ல, இன்றைக்கு இயேசு பாவிகளை ரட்சிக்கிறார் என்று சொல்ல நாம் வெட்கப்படுவோம் என்று சொன்னால், நாம் ஆயத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் உப்பாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, உப்பாக மாத்திரம் அல்ல, சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும். சாரமில்லாத உப்பு வெளியே கொட்டப்படுகிறது, மனுஷரால் மிதிக்கப்படுகிறது, வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஹalleluya. இதை குறித்து வேதாகமம் முழுவதிலும் அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இருக்கிறார்கள். இந்த சாரமில்லாத உப்பு வேதாகமத்திலே அநேகர் இருக்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya. 1, 2 நம்ம சொல்ல முடியாது.
ஹல்லேலூயா. எலிமெலேக்கிலிருந்து, நகோமியிலிருந்து, லோத்திலிருந்து, பிரியமானவர்களே, ஏசாவிலிருந்து நிறைய பேர் இந்த சாரம் இல்லாத ஒரு உப்பாக இருக்கிறார்கள். லோத்தின் மனைவி, யோபுவின் மனைவி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்கு உப்பாக இருப்பதற்கு பதிலாக சாரம் இல்லாத ஒரு உப்பாக இருந்து அவர்கள் வெளியே கொட்டப்படுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிழையாம் ஒரு சாரம் இல்லாத ஒரு உப்பு, அவன் பட்டய கருக்கினாலே வெட்டப்பட்டான். யோபு, ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, யோபுவின் மனைவி, ஹல்லேலூயா, ஒரு நீதிமானுடைய மனைவி பைத்தியக்காரியாக இருக்க முடியுமா? அவள் பைத்தியக்காரியாக இருந்தாள், வெளியே கொட்டப்பட்டாள். Thank you, Jesus. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு உப்பில்லாதவர்களாக, அது மாத்திரமல்ல சாரம் இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் மனுஷரால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஹல்லேலூயா, வெளியே கொட்டப்பட்டிருக்கலாம், வேறொன்றுக்கும் உதவாதவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை, பிரியமானவர்களை, மாற்ற விரும்புகிறார். God wants to bring a change. கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்கு 9:49 சொல்லுகிறது, ஹல்லேலூயா, யார் யாரெல்லாம் வெளியே கொட்டப்பட்டதாக இருக்கிறீர்களோ, மனுஷனால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களோ, நம்மை பார்த்து மார்க்கு 9:49 சொல்லுகிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினாலே மறுபடியும் உப்பிடப்படுவான். ஹல்லேலூயா. My son, my daughter, maybe you have lost the flavor of the salt. Hallelujah. Thank you, Jesus. The very essence of the salt. God wants to put a fire inside you. கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அக்கினியை போட்டு உன்னை மறுபடியும் உப்பிட விரும்புகிறார். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தால் அக்கினினாலே உப்பிடப்படுவான். பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உப்பாக மாற வேண்டுமா? மறுபடியும் சாரம் வேண்டுமா? மறுபடியும் மனுஷனால் மிதிக்கப்படாமல் சாத்தானை நீங்கள் மிதிக்க வேண்டுமா? மறுபடியும் வெளியே கொட்டப்படாமல் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமா? மறுபடியும் பிரியமானவர்களே, வேறொன்றுக்கும் உதவாத பாத்திரமாய் இராமல் தன் எஜமானுடைய காரியங்களுக்கு, ஹல்லேலூயா, எந்த நற்கிரியைகளுக்கும் உதவியாயிருக்க வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் உங்களை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, யார் இந்த உப்பு இல்லாமல் போகிறார்கள்? ஹல்லேலூயா. லோத்தும் லோத்தின் மனைவியும் தங்கள் ஜீவனை காக்க விரும்பினார்கள். ஹல்லேலூயா. காக்க விரும்பினாலும் ஆவியிலே அவர்களுக்கு ஒத்தாசையாக தெய்வ தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் பூமிக்குரிய பாதையை தெரிந்து கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உப்பில்லாதவர்கள் என்பது, சாரம் இல்லாதவர்கள் என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? They will always follow the earthly ways. பிரியமானவர்களே, பூமிக்குரிய வழிகளை தான் அவர்கள் மறுபடியுமாய் தேடுவார்கள். இன்றைய மதியான வேளையிலே நான் பிரதர் ஃப்ரெடி ஜோசப்போடு பேசிக் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பாடகர், ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த ஃப்ரெடி ஜோசப் பிரதர் சொன்னார், ஹல்லேலூயா, அண்ணன் இந்த மாதிரியாக, ஹல்லேலூயா, அநேக இடங்களிலே என்ன கூட்டம் நடத்த வேண்டும் என்று தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன கூட்டத்துக்கு என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள், நீங்க சும்மா வந்து ஏதாவது பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நடத்துகிறவர்களுக்கு என்ன கூட்டம் நடத்த போகிறோம் என்று தெரியவில்லையே, எப்படி இந்த நாட்களிலே ஊழியம் செய்வது என்று அவர் கேட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன நோக்கம் என்று தெரியாமல் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதைதான், உப்பில்லாதவர்கள், சாரம் இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால், பூமிக்குரிய பாதையை, இம்மைக்குரிய காரியத்தை மாத்திரமே பேசுகிறவர்கள் இந்த உப்பில்லாதவர்கள், இந்த சாரம் இல்லாதவர்கள், வெளியே கொட்டப்பட்டவர்கள். நாம் அப்படி ஒருபோதும் இருக்கவே கூடாது. We must have a target, we must have a focus, we must have a goal. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும், நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு ஹல்லேலூயா, நமக்கு ஒரு பாதை இருக்க வேண்டும், நமக்கு ஒரு ஜெயத்தின் பாதை, ஹல்லேலூயா, வெற்றியின் பாதை இருக்க வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு
ஒரு பாதை இருக்க வேண்டும். பிரியமானதையுடைய பிள்ளைகளே, அதைதான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். அதைதான் விரும்புகிறார். இவர்கள் பூமிக்குரியதை தேடி போனபடினாலே சாரம் இல்லாமல் போய்விட்டார்கள். அவர்களை மறுபடியும் சாரமாக்க வேண்டும் என்று சொன்னால், எஸ்தர் சாரமில்லாத ஒரு உப்பாக இருந்தார். அவள் மறுபடியும் சாரமுள்ள உப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால், அவள் வாயிலிருந்து நான் என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்ற வார்த்தைகள் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிருக்கு பயந்துதான் பிரியமானவர்களே நம் ஆஸ்பத்திரிக்கு வேகமாக ஓடுகிறோம். பிரியமானவர்களே, காரணம் என்ன? ஹல்லேலூயா, நம்ம உயிர் மேல ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் யார் தங்கள் உயிருக்கு பயப்பட மாட்டார்கள் என்று சொன்னால், இந்த ஆவியிலே தங்கள் ஜீவனை கூட ஹல்லேலூயா கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, யுத்தத்திற்காக, கர்த்தருடைய வேலைக்காக இழக்க விரும்புகிறவர்கள், அவர்கள்தான் ஒரு சாரமுள்ள உப்பாக, ஒரு மேன்மையான பாத்திரமாக, ஒரு பொற்பாத்திரமாக இருக்கிறார். தெய்வ ஜனமே, எஸ்தர் அக்கினினாலே ஒப்பிடப்படும்படியாய் தன்னை ஒரு பலியாக கொடுக்க அவள் முன் வந்தாள். சாரம் இல்லாமல் இருந்த எஸ்தர் வாஸ் நாட் சீரியஸ் about the hallelujah, about the statutes, about the laws, about the hallelujah, the things happening around her. அந்த அரண்மனையிலே தன்னை சுற்றிலும் என்ன விதமான ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறியாமல் எஸ்தர் இருந்தால், அந்த எஸ்தர் பிரியமானவர்களே ஹல்லேலூயா விழித்து கொண்டாள். நாம் சாரம் உள்ளவர்கள் என்பது எப்பொழுது நமக்கு தெரியும்? You yourself can have this confirmation. நாம் அக்கினினாலே ஒப்பிடப்பட்டு விட்டோம் என்பது எப்படி தெரியும்? எஸ்தர் சொல்லுகிறாள், சட்டத்தை மீறுவேன், செத்தாலும் சாகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒரு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு சட்டத்தை மீற வேண்டும். ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சட்டத்தை மீற வேண்டும். இதுதான் உப்புள்ளவர்கள். இவர்களுக்கு தான் அந்த பாதை தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆமானுடைய சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜா கூப்பிட்டால் தான் போக வேண்டும் என்ற சட்டத்தை உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மதம் ஒரு சட்டம் வைத்திருக்கிறது. என்ன சட்டம் வைத்திருக்கிறது? சண்டை மாத்திரம்தான் சபையை திறப்போம், மற்ற நாட்களில் எல்லாம் ஏதோ அது ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி பூட்டி வைத்திருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, சண்டை மாத்திரம்தான், எதுவாக இருந்தாலும் சண்டை பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற சபைகளில் நான் கேட்டிருக்கிறேன். மற்ற நாட்களிலே பிரியமானவர்களே, அவர்களுக்கும் அந்த சபைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல அந்த சபையின் தலைவர்கள் இருப்பார்கள். They will never come to the church, or they will never open the church, or they will never ask the people to come and pray. ஜனங்களை வந்து ஜெபியுங்கள், உபவாசியுங்கள், விழித்திருந்து இரவு ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், நானும் உங்கள் கூட உட்காருகிறேன் என்று சொல்ல ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இல்லை. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, ஒரு சாரமுள்ள உப்பை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, ஒரு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு சட்டத்தை பிரியமானவர்களை நாம் மீற வேண்டும். ஹல்லேலூயா, மீற வேண்டும். இது வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல இருக்கிறது. ஒருவேளை இது கேட்பதற்கு சற்று வித்தியாசமாக காணப்படலாம். ஆமானுடைய சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜா ஹல்லேலூயா வரக்கூடாது என்கிற சட்டம், கூப்பிடாமல் வரக்கூடாது என்கிற சட்டத்தை உடைத்தே ஆக வேண்டும். தெய்வ ஜனமே, இதனால்தான் அவள் சொல்லுகிறாள், நான் சட்டத்தை மீறுவேன், செத்தாலும் சாகிறேன். நான் என்னை பலியாக ஒப்பிடப்படுவதற்கு, அக்கினினாலே பலியிடப்படுவதற்கு ஹல்லேலூயா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களும் கூட பிரியமானவர்களே உப்புடையவர்கள், சாரமுள்ள உப்புடையவர்கள். ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் வெட்கப்படுத்தி அதை அசைத்து பிரியமானவர்களே அவர்கள் பெரிய ஜெயத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Those who are with salt and its full essence and full flavor, they are not an ordinary person, they are a heavenly beings. தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் தெய்வ தூதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும்படியால் இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ தூதர்கள் காஸ்பல் சொல்ல முடியாது, தெய்வ தூதர்கள் ஊழியம் செய்ய முடியாது. நமக்கு தான் ஊழியம் செய்ய முடியும், கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். அவர்களால் நேரடியாக போய் கர்த்தர் சொல்லாமல் எந்த ஊழியமும் அவர்களால் செய்ய முடியாது. கர்த்தர் ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கு தான் கட்டளையிட்டிருக்கிறார், நமக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், ஹalleluya, கர்த்தருடைய காரியத்தை பலிபீடத்தின் அக்கினி அங்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நேபுகாத் நேச்சாருடைய அக்கினியை, அவனுடைய கட்டளைகளை, அவன் நிறுத்தின அந்த பொற்சிலைகளை எல்லாம் உடைக்க வேண்டும். We must break all the hallelujah golden, பிரியமானவர்களே, ஸ்டாச்சுஸ் எல்லாம். இந்த உலகத்தில் இருக்கிற கோல்டன் ஸ்டாச்சுஸ் நிறைய இருக்கிறது. ஹalleluya, ஒரு BMW கார் பிசாசுடைய ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவாக இருக்கிறது. ஹalleluya, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார், ஹalleluya பிரியமானவர்களே, ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கிறது. ஒரு பீச் ஹவுஸ், இதெல்லாம் வாங்கக்கூடாதா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். எதையெல்லாம் நமக்கு பெருமை கொடுக்கிறதோ அதையெல்லாம் ஒரு பிசாசுடைய கோல்டன் ஸ்டாச்சுவாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, நமக்கு உடுப்பதற்கும் உண்ணுவதற்கும் இருந்தால் போதும் என்று இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் கொடுத்தால் அதிலே அவர் தாழ்மையும் பாதுகாப்பையும் அவர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்காத காரியங்கள் நம்மை பெருமை அடைய செய்யும், நம்மை விழுந்து போக செய்யும். ஆகவேதான் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவுடைய சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னார். ஹalleluya, இவர்கள் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சாரமுள்ள உப்பாக இருக்கும்போது we shall never be afraid of any situation. நாம் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படவே மாட்டோம். நமக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம் வந்து இறங்கினாலும் நாம் பயப்படுவோம். யாக்கோபின் தேவன் ஹalleluya நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹalleluya, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை மறுபடியும் சாரமுள்ள ஒரு உப்பாக, இனி நீ வெளியே கொட்டப்படுவதில்லை, இனி நீ மனுஷனால் மிதிக்கப்படுவதில்லை, இனி ஹalleluya நீ எல்லா காரியத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஹalleluya, 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 34வது வசனம், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். பிரியமானவர்களே, உப்பு நல்லதுதான். ஹalleluya, we must be a salt. ஹalleluya, இந்த உப்பு உப்பு என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் ஹalleluya இந்த உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya, வேதம் மனுஷர் சொல்லுகிற அந்த வழக்கத்தை தான் உப்பில்லாத இடங்களெல்லாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, கோலியாத் 40 நாட்களாக வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே ராஜா இருக்கிறார், படைத்தலைவன் இருக்கிறான், சேனைகள் இருக்கிறது, இஸ்ரவேலின் ஜனங்கள் இருக்கிறார்கள், பிரியமானவர்களே பாளையம் இருக்கிறது. ஹalleluya, அவர்களுக்கும் பிரியமானவர்களே ஹalleluya சேனைகள் இருக்கிறது, இவர்களுக்கும் சேனைகள் இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், பெலிஸ்தியர் சொல்லுகிறார்கள், முதல் முறையாக வித்தியாசமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் எல்லோரும் யுத்தம் பண்ண வேண்டாம், ஹalleluya உங்களில் ஒருவனை என்னோடு கூட நீங்கள் அனுப்புங்கள். அவர்கள் கோலியாத்தை ஒரு பெரிய சிலையாக, ஒரு பெரிய விக்கிரகமாக, ஒரு பெரிய ஜீவனத்தின் பெருமையாக அங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். தேவ ஜனமே, ஹalleluya இன்றைக்கும் கட்சிகள் அப்படிதான் செய்து கொண்டிருக்கு. எலெக்ஷன் என்ற பெயரிலே உள்ளே வந்துவிட்டு தங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லி இந்திய தேசத்திலே பல ஜாதி மக்களை, பல இனத்தின் மக்களை அவர்கள் பாடுபடுத்தி உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஹalleluya உப்பில் உப்புடையவர்கள் நம்மிடத்திலே அதிகமாக காணப்படாததுதான் காரணம். தேவ ஜனமே, ஹalleluya இந்த கோலியாத் வந்து இப்படி பேசுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனால் உப்பு இல்லை. தேவ ஜனமே, எல்லாரும் இருக்கிறார்கள். ஹalleluya சிப்பாயிலிருந்து படை தலைவனிலிருந்து 100க்கு அதிபதி இருக்கிறான், 1000 பேருக்கு அதிபதி இருக்கிறான், மூப்பர்கள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இந்த சவுல் என்கிறதான இந்த ராஜாவும் இருக்கிறான். ஹalleluya but there is no use for the 40 long days without salt. That battle cannot come to an end. தேவ ஜனமே, உப்பு இல்லாவிட்டால்
பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஆவிக்குரிய உலகத்திலே, சபைகளிலே, தேசங்களிலே, குடும்பங்களிலே உப்பு இல்லாவிட்டால் ஹalleluya பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர முடியாது. உப்பில்லாத ஒரு பதார்த்தத்தை யாராலையுமே சாப்பிட முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தர் நம்மை உப்புடையவர்களாக இருக்க விரும்புகிறார். இந்த உப்பானது சாரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். தி புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 2, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பொழுது அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பின்பு தேவனுடைய ஜனங்களே, அல்லேலூயா, எரிகோவிலே, அல்லேலூயா, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்திலே வருகிறார்கள். 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். தேவ ஜனமே, அநேக பட்டணங்கள் குடியிருப்புக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் அங்கு உள்ள ஆவிக்குரிய சூழ்நிலை, அல்லது அங்கு ஜீவ தண்ணீர் இல்லை. அங்கு சாத்தானுடைய சாக்கடை தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நிலம் பால் நிலமாக இருக்கிறது. யாரும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பிரியமானவர்களே, there is no salvation, there is no good living water, but the city is good. வெளியே இருந்து பார்ப்பதற்கு இன்றைக்கு உலகத்திலே அநேக பட்டணங்கள் மிகவும் உயர்ந்ததும் மேன்மையுமாக இருக்கிறது. ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். 20ஆம் வசனம். அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டியை எடுத்து, ஹல்லேலூயா, அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த உப்புடைய தீர்க்கதரிசி, he was full of fire and hallelujah authority. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணத்துக்கும் இப்படி நம்மால செய்ய முடியும். ஆவியானவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஜீவ தண்ணீரை கொண்டு வருகிறவர்களாய் நாம் மாற முடியும். ஒவ்வொரு நிலத்தையும் மிகுந்த கனி கொடுக்கிற நிலமாக, அல்லேலூயா, ஒவ்வொரு எல்லைகளையும் ஆத்தும அறுவடை செய்கிற எல்லையாக நாம் மாற்ற முடியும். எந்த பெத்லகேம் பிரியமானவர்களே பஞ்சத்தில் இருந்ததோ அதே பெத்லகேமை போவாஸ் என்கிறதான ஒரு உப்புடைய ஒரு மனுஷன் மறுபடியும் அறுவடையும், அல்லேலூயா, கோதுமை அறுவடையும் வார்கோதுமை அறுவடையும் பண்ணும்படியாக அவன் ஜெயித்தான். தேவ ஜனமே, எந்த நிலத்தையும் பால் நிலத்தையும் சரி செய்ய முடியும். எலிசா அதிலே உப்பை கொண்டு வந்து நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லுகிறான். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, உப்புடைய ஒரு தீர்க்கதரிசி. He is full of salt, he is full of fire, he is full of authority. Hallelujah. By his words, by the words of the Lord, கர்த்தருடைய வார்த்தையினாலே அங்கு பிரியமானவர்களே அந்த பால் நிலத்தை, நிலப்பாலை, அல்லேலூயா, அங்கிருக்கிற சாவை, அங்கிருக்கிற கசப்பை, அங்கிருக்கிற தண்ணீரோ கெட்டது, அதை சரி பண்ணுகிறான், அதை சரி பண்ணுகிறான். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகளை உங்களால் சரி பண்ண முடியும். You can change things, you can bring a change if you are a salt. தேவ ஜனமே, நீங்கள் ஒரு உப்பாக இருந்தால் உங்களால ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது பாருங்கள். 22ஆம் வசனம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, 2 ராஜாக்கள் 2:22. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும், ஒரு கரண்டி உப்பு தான் போட்டார்கள், அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா.
புதிய விசுவாசிகள் உங்கள் வீட்டிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் இதை நீங்கள் ஆவியிலே அதிகாரத்திலே நீங்கள் செய்யலாம். கர்த்தாவே, எங்கள் வீட்டிலே சாத்தானுடைய அசுத்தமான தண்ணீர், கெட்ட தண்ணீர், ஹalleluya, நான் இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு அவர்கள் ஹalleluya மூவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் வீட்டிலே. அந்த தண்ணீரை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைந்து ஓடும்படியே நான் செய்கிறேன். You can bring a change. You can be a change. If you are a salt, my son, my daughter, நாம் உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நான் ஆரோக்கியமாக்கினேன் என்று அவன் சொன்னான். அவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல் சாப்டர் 8. அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 8ஆம் அதிகாரம். ஹalleluya. அங்கே ஹalleluya தாவீதுக்கு விரோதமாக ஹalleluya சீரியர் வருகிறார்கள். அவனோடு கூட யுத்தம். அந்த சிரியன் ஆர்மி இஸ் கமிங் ஹalleluya அகெயின்ஸ்ட் கிங் டேவிட். அப்பொழுது அந்த சீரியர் வந்து அங்கு பாளையம் இறங்கும் போது 13ஆம் வசனம், தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஹalleluya. பிரியமானது, the valley of salt, your ministry, your Christian life should be a valley of salt. அது எந்த பக்கம் திரும்பினாலும் உப்பு தான் இருக்குது. வேலி ஆஃப் சால்ட், உப்பு பள்ளத்தாக்கிலே ஹalleluya 11,000 சீரியரை முறியடித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 11,000 சீரியரை முறியடித்ததினால் கீர்த்தி பெற்றான். ஹalleluya. He was exalted, he was rewarded, he was recognized. தேவ ஜனமே, ஹalleluya, அவன் வெளியே கொட்டப்படுகிற ஒரு பாத்திரம் அல்ல. அவன் மனுஷனால் மிதிக்கப்படுகிற பாத்திரம் அல்ல. சத்துருக்களை மிதிக்கிறவன். சத்துருக்களை மிதிக்காதவன் மனுஷரால் மிதிக்கப்படுவான். தேவ ஜனமே, ஆகவே உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். ஹalleluya. உப்புடையவர்களாய் இருங்கள் என்று மார்க்கு 9:50 சொல்லுகிறது. ஹalleluya. உங்களுக்குள்ளே உப்புடையவராய் இருங்கள், ஒருவர் சமாதானமாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தெய்வ ஜனமே, உப்புடையவர்கள் மறிக்க தயங்க மாட்டார்கள். ஹalleluya. ஒரு சட்டத்தை உடைக்க, ஹalleluya மாற்ற, ஒரு சட்டத்தை அழிக்க இன்னொரு சட்டத்தை அவர்களால் உடைக்க முடியும். நேபுகாத்நேச்சார் போட்ட சட்டத்தை உடைக்க முடியும். ஏரோது போட்ட சட்டத்தை பேதுருவும் தேவதூதனும் சேர்ந்து உடைக்க முடியும். சபையார் ஊக்கமாய் ஜெபித்ததினாலே உடைக்க முடியும். பார்வோனுடைய கடினமான சிறையிருப்பை உடைக்க முடியும். பிரியமானவர்களே, சாத்தானை உடைக்காமல், without hurting Satan, you cannot win a battle. சாத்தானை காயப்படுத்தாமல் நீங்கள் எந்த யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு சபைகள் சாத்தானை படுத்தாமல் இருந்தா கூட பரவாயில்லை. அவனை பிரியமானவர்களை உயர்த்தி அவனை வாழ வைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். அநேக ஆத்துமாக்களை சாத்தானுக்கு கொள்ளை பொருளாக கொடுத்துட்டார். டுடே சோல்ஸ் ஆர் இன் a miserable condition. ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அவர்களுக்கு புரியவே மாட்டேன் என்று சொல்லுகிறது. காரணம், they have already been given as a sacrifice to Satan. ஹalleluya. ஊழியர்கள் ஆத்துமாக்களை வஞ்சித்து, ஹalleluya, சபைகள் ஆத்துமாக்களை வஞ்சித்து சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து ஐஸ்வர்யத்தை வாங்கி இருக்கிறார்கள், பணத்தை வாங்கி இருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ஹalleluya. சாத்தானை காயப்படுத்தாமல் எந்த யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாது. அவன் போட்ட சட்டங்களை நாம் உடைத்தே ஆக வேண்டும். அவன் கொண்டு வருகிற சிறையிருப்புகளை நாம் உடைத்தே ஆக வேண்டும். அவன் கொண்டு வருகிற அடிமைத்தனத்தை உடைத்தே ஆக வேண்டும். அவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அவமானத்தையும் ஆயுதங்களையும் அவன் கொண்டு வருகிற ஆயுதங்களையும் நாம் முறித்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே,
11,000 பேரை, சீரிய ராணுவத்தை தாவீது அல்லேலூயா முறியடித்தான், கொன்று போட்டான். இந்த 11,000 பேரை கொல்லாவிட்டால் தாவீதுக்கு கீர்த்தி கிடைக்காது, கீர்த்தி கிடைக்காது. இன்னைக்கு ஏன் நமக்கு கீர்த்தி கிடைக்கவில்லை? ஏன் நமக்கு ஜெயம் கிடைக்கவில்லை? அல்லேலூயா. பாவத்தை நாம் கொல்லவில்லை பிரியமானவர்களே. பாவத்தை நாம் தப்ப விடுகிறோம். அல்லேலூயா. பாவத்தை தப்ப விடுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. பாவத்தை கண்டவுடன் நாம் சுடம்படியாய் கர்த்தர் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார், அக்கினியை கொடுத்திருக்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். பட் ஸ்டில் வி ஆர் நாட் சீரியஸ். நாம் இன்னும் சீரியஸாக இல்லை. இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மை அதிக சீரியஸாக இருக்கும்படியாக, ஏனென்றால் உப்பில்லாதவர்கள் சாத்தானை காயப்படுத்த முடியாது. ஆல் தீஸ் ஃப்ரண்ட் லைன் சர்ச்சஸ், they can never hurt Satan even in the dream. கனவுல கூட அவர்களால் சாத்தானை காயப்படுத்த முடியாது. நான் எந்த ஒரு தனி நபரையும் சொல்லவில்லை. உப்பில்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் காயப்படாமல் ஒரு ஆத்மாவை கூட நீங்க அவனிலிருந்து எடுக்க முடியாது. சாத்தானை நீங்கள் பயங்கரமாக தாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உப்பு பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டும். Hallelujah. You must be in the valley of salt. எந்த பக்கம் திரும்பினாலும் அவிசுவாசமோ சந்தேகமோ பயமோ வராத அளவுக்கு you should be full of fire, full of holiness, full of humbleness. Hallelujah. அக்கினியும் Hallelujah பரிசுத்தமும் தாழ்மையும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுமாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுமாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், அக்கினியினாலே உப்பிடப்படுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தானியேல் தன்னிடத்திலே ஹல்லேலூயா காணப்பட்ட அந்த சிறையிருப்பை உடைப்பதற்காக ராஜாவுடைய சட்டத்தை அங்கு மீறுகிறான். ஹல்லேலூயா. ஒரு சிறையிருப்பிலே தானியேல் வருகிறான். அந்த சிறையிருப்பை பெர்மனண்டாக மாற்றும்படிக்கு அவர்களுக்கு உபவாசத்துக்கு பதிலாக, உபவாசம் இருந்தால் சிறையிருப்புகளை மாற்றிவிடலாம். உபவாசம் இருந்தபடியினாலே தான் பிரியமானவர்களே எஸ்தர் அக்கினியை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. உப்பில்லாத எஸ்தர், மனுஷரால் மிதிக்கப்படும்படியான நிலைமைக்கு வந்த எஸ்தர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மோவாபினால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நகோமியும் ரூத்தும் ஹல்லேலூயா பெத்லகேமுக்கு ஓடி வந்தபடினாலே அக்கினியினாலே ஒப்பிடப்பட்டார்கள். எஸ்தர் உபவாசத்தின் நிமித்தம் ஒப்பிடப்பட்டார். சாத்தான் நாம் உபவாசிக்க கூடாது என்று சொல்லிதான் நேபுகாத் நேச்சாரை வைத்து பிரியமானவர்களே ராஜாவுடைய போஜனம் பயங்கர கிராண்டாக இருந்தது. ராஜாவுடைய மதுபானம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதைதான் ஜனங்கள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். போஜனத்தை தான் ஜனங்கள் அதிகமாய் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. 4 கிறிஸ்தவர்கள் சேர்ந்தால் உடனடியாக ட்ரீட் வைக்கலாம் என்றுதான் பேசுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். நான் சாப்பிடவே கூடாது என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. மற்றவர்களோடு, வெளி நபர்களோடு, தெரியாத நபர்களோடு சாப்பிடுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே காணாமல் போனதுக்கு காரணம் இந்த போஜனம் தான். Kings will call you for dinner. Hallelujah. Kings will call you for lunch. இதை ஒரு பெரிதாக நினைக்க வேண்டாம் பிரியமானவர்களே. அமெரிக்க தேசத்திலே பல ஜனாதிபதிகளோடு இருந்த ஒரு தெய்வ ஊழியர். He has seen almost, hallelujah, thank you Jesus, close to 10 to 12 presidents of America. Hallelujah. அவர் எல்லா அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கும் ஒரு மேன்மையான பாத்திரமாயிருந்தார். அவர்களுடைய விருந்துகளிலே இவர் பிரதானமான ஒரு ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவர்கள் இவருக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. அவர்களுடைய ராஜ போஜனம். He ate the hallelujah the food of Nebuchadnezzar. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? கவர்னர் நமக்கு கூப்பிட்டு ஒரு ஹை டீ கொடுத்தால், கவர்னர் நமக்கு கூப்பிட்டு ஒரு போஜனத்தை கொடுத்தால், நாம் ஆயுசு நாட்கள் முழுவதும் அதை தான் பேசிக் கொண்டிருப்போம்.
அதுதான் மிக ஆபத்தானது, மிக ஆபத்தானது. நம்முடைய உப்பை எடுக்கும்படியாக தான் அந்த அந்த தேவனுடைய மனுஷனுக்கு எல்லா ஜனாதிபதிகளும் லஞ்சுக்கும் டின்னருக்கும் அவரை அடிக்கடி அழைப்பார்கள். அதிநிமித்தமாக தான் இன்றைக்கு அவர் நரகத்தில் இருக்கிறார். தேவ ஜனமே, நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும், தானியேல் 1:5 வாசிக்கிறேன், தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். 3 வருஷம் ராஜ போஜனம் நீங்கள் அதில் எடுத்துக்கொண்டால் நாம் ஒரு சாரமில்லாத ஒரு உப்பாக மாறி விடுவோம், வெளியே கொட்டப்படுவோம், இந்த மனுஷரால் மிதிக்கப்படுவோம், வேறு ஒன்றுக்கும் நாம் உதவ முடியாது. தெய்வ ஜனமே, முதலாவது இவர்கள் இடத்திலிருந்து உப்பை எடுக்க வேண்டும் என்று சாத்தான் பிளான் பண்ணிதான் இவர்கள் உப்புடையவர்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கும்படியாக தான் பிரியமானவர்களே அந்த பொற்சிலை அவன் அடித்தினான். ஹalleluya. அந்த சிங்க கபியிலே சாத்தான் போட்டான். But still they were hallelujah with full of salt and fire and authority. நேபுகாத் நேச்சாராக இருக்கலாம், அவனுடைய சட்டங்களாக இருக்கலாம், அவனுடைய தந்திரமாக இருக்கலாம், அவனுடைய போஜனமாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் உடைக்கிறவன் தான் பிரியமானவர்களே. ஹalleluya. தானியேல் தன்னிடத்திலே உப்பை பாதுகாக்கும்படியாய் நேபுகாத் நேச்சாருடைய சட்டங்களை உடைத்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களிடத்தில் இருக்கிற பலிபீடத்தின் அக்கினியை பாதுகாக்கும்படியாக தான் நேபுகாத் நேச்சாருடைய அக்கினியை உடைத்தார்கள். ஹalleluya. தெய்வ ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இதெல்லாம் நம்ம மேன்மையாக எண்ணுகிறோம். நேபுகாத் நேச்சார் 3 வருஷமாக எனக்கு ஆகாரம் கொடுத்தார், ஆகவே அவர் நிறுத்தின பொற்சிலையிலே வணங்குவது ஒன்று தவறில்லை என்று சொல்வதற்கு இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. டு காம்ப்ரமைஸ் வித் த கிங் நேபுகாத் நேச்சர். அல்லேலூயா. கேட்டால் 3 வருஷம் நம்ம சாப்பிட்டோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தானியேல் சொல்லுகிறார், நீயும் வேண்டாம், உன் சாப்பாடும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஒரு பங்கை நியமிக்க வேண்டி அல்லேலூயா கட்டளையிட்டான். 3 வருஷம் அதை சாப்பிட்டால் ராஜாவுக்கு முன்பதாக ஒரு பொம்மை மாதிரிதான் நிக்கணும், ஒரு ரோபோ மாதிரிதான் நிற்க வேண்டும். ராஜா சொல்லுகிறதை எல்லாம் செய்தே ஆக வேண்டும். அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த சட்டத்தை உடைக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 8ஆம் வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். He took a very strong decision. இன்னைக்கு நம்ம டிசிஷன் எடுக்காமலேயே உலகத்திலே பிரியமானவர்களே நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். we have not taken any decision. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போதுதான் அதிலே நாம ஜெயிக்க முடியும். உலகத்தானுடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தான் உண்ணும் போஜனத்தினாலே இவர்கள் 3 வருஷம் முடிவிலே தனக்கு முன்பதாக நிற்கவும் கட்டளையிட்டார். ஆனால் இந்த போஜனத்தை சாப்பிடாமலேயே இவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக நின்றார்கள். Hallelujah. If you break the laws of Satan, the commands of Satan, still you can stand for the Lord. Then only you can stand for the Lord. அப்பொழுதுதான் நாம் நிற்க முடியும். மகனே, மகளே, 20ஆம் வசனம், தானியேல் 1:20, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். தேவ ஜனமே, உப்புடையவர்கள், if you are full of salt, fire and authority, you are 10 times, hallelujah, greater than normal human being. If you are a true child of God with salt, fire and authority, தேவ ஜனமே, நீ ஹalleluya மற்ற மனிதர்களை விட 10 மடங்கு நீ சமர்த்தனாக இருக்கிறாய். ஹalleluya. 10 மடங்கு அவர்களை சமர்த்தனாக கண்டான். ஆகவேதான் அவர்களால எந்த சொப்பனத்தையும், எந்த சிங்கங்களையும், எந்த அக்கினியும் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் ராஜாக்கள் போடுகிற எந்த சட்டத்திலும் அவர்கள் அதற்கு அடிபணிய மாட்டார்கள், அதை உடைப்பார்கள். தானியேல் உபவாசம் இருந்து உடைத்தான்.
ஷாத்ராக் மேஷாக் ஹalleluya கர்த்தருடைய நாமத்தின் மீது இந்த வைராக்கியத்தினாலே உடைத்தார்கள். தேவ ஜனமே, இதை உடைப்பதற்கு நம்மிடத்திலே ஆட்கள் வேண்டும். ஹalleluya. இந்த உப்பு என்று சொன்னால் அதுக்கு என்னதாங்க அர்த்தம்? What is called salt? This salt is nothing else, the faith of God. கர்த்தருடைய விசுவாசம். தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் அல்ல. நம்முடைய விசுவாசம் பிரியமானவர்களே, ஹalleluya, முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படும். நல்ல பெரிய வேலையில் இருந்தால் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரியமானவர்களே, கடையெல்லாம் மூடிவிட்டு ஒரு வாரம் பந்த் என்று சொன்னால், ஹalleluya, ஒரு வாரம் ஸ்ட்ரைக் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் காணாமல் போய்விடும். நம்மை போஷிக்கிற தேவன் காகத்தை கொண்டும் தூதர்களை கொண்டும் சாரிபாத் ஊரில் உள்ள விதவையை கொண்டும் எந்த விதத்திலும் அவரால் நம்மை போஷிக்க முடியும். God can provide. God is Jehovah Jireh. He is my provider. தேவ ஜனமே, நாம் கடை திறந்திருந்தால் ஹalleluya சாப்பிட முடியும் என்று நினைக்கிறோம். எதுவுமே திறந்திருக்காவிட்டால் அடுத்த 10 வருஷத்துக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம பெரிய வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார். கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் வேற. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவ ஜனமே, இந்த சால்ட் என்று சொன்னால் என்ன? விசுவாசம். ஹalleluya. விசுவாசிக்கு நம்முடைய விசுவாசம் தான் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உப்புடையவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். விசுவாசம், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசி, கர்த்தருடைய ஹalleluya அபிஷேகத்தை, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஹalleluya எந்த கேள்வி கேட்காமல் விசுவாசிக்க வேண்டும். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்ட வேண்டியது நம்முடைய வேலை. அதை தண்ணீரால் நிரப்ப வேண்டியது ஹalleluya. அந்த விசுவாசம் டிராவல் பண்ணுவதற்கு வாய்க்கால்களை நாம் வெட்ட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசம் பெருகுவதற்கு நாம் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். அப்பொழுது இந்த கெட்ட தண்ணீர் எல்லாம் மாறி தேசம் முழுவதும் ஜீவ தண்ணீரால் இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் வந்தால் மோவாபியர்கள் தோற்று போவார்கள். இப்பொழுது உங்க சரீரத்தில் ஜீவ தண்ணீர் வந்தால் உங்கள் சரீரத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வியாதியோ பலவீனமோ பாவங்களோ ரகசிய பாவங்களோ துணிகிற பாவங்களோ தோற்று போய்விடும். ஹalleluya. தேசத்துல தண்ணீர் வந்தவுடன் மோவாபியர் தோத்து போய்விட்டார்கள். ஹalleluya, தோற்று போய்விட்டார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த ஹalleluya இந்த அக்கினியை, இந்த உப்பை, இந்த விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 13 verse 17. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி சொல்லுகிறார். 12 பேரை மோசே அனுப்புகிறார். இந்த 12 பேரிலே பிரியமானவர்களே, ஹalleluya, அந்த 12 பேரிலே 2 பேர் தான் சுவிசேஷங்கள். Only 2 of them, hallelujah, were evangelists or preach good news. They brought the good news. Other 10 were talking about the bad news. நமக்குள்ள என்ன தண்ணீர் இருக்கிறதோ, ஹalleluya, தண்ணீர் கெட்டதாக இருந்தால் அந்த நிலமும் பாலுமாக இருக்கும். ஆனால் ஒரு தோண்டியிலே உப்பை போட்டு அதிலே கலந்தால் அந்த தண்ணீர் அதிலே சாபம் இராது, நிலப்பாலும் இராது. அது இந்நாள் வரைக்கும் மதுரமான தண்ணீராக மாறிற்று. தேவ ஜனமே, நமக்குள்ளே ஹalleluya இந்த தேசத்தை சுற்றி பார்க்க கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். Why we have born in this earth? இந்த உலகத்திலே பூமியிலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? இந்த தேசத்தை சுற்றி பார்த்து அதை ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நீ அடிமையா இருக்கக்கூடாது. நீ போய் சுற்றி பார்த்து நீ ஜெயிக்க வேண்டும். ஹalleluya. மோசே அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்று, தேவ ஜனமே,
Have you ever thought what exactly this India is about? இந்த இந்தியா எப்படிப்பட்டது? எத்தனை ஆயிரம் விக்கிரகங்கள் இருக்கிறது, எத்தனை அசுத்தமான தண்ணீர்கள் இருக்கிறது. இதுல எங்கெல்லாம் உப்பை போட்டு நாம் கரைக்கலாம் என்று நாம் ஹalleluya சுற்றி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya. நீங்கள் உலகம் முழுவதிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால், எலிசாவுடைய கையில் இருந்த அந்த உப்பு, ஹalleluya, தாவீது இருந்த அந்த உப்பு பள்ளத்தாக்கு, இது நமக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் மனுஷரால் கொட்டப்படுவதற்கும், ஹalleluya, மிதிக்கப்படுவதற்கும், வெளியே கொட்டப்படுவதற்கும், எந்த காரியத்துக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவோம். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேசம் எப்படிப்பட்டது என்று உப்புள்ளவன் தான் கண்டுபிடிக்க முடியும். உப்புள்ளவன் தான் அதில் இருக்கிற மலைகள் மேல் ஏற முடியும். உப்புள்ளவன் தான் அதை சுற்றி பார்க்க முடியும். அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, hallelujah, we can only spy those who have the salt, fire and authority. Only those people can, hallelujah, find out exactly what is happening in that nation. அந்த தேசத்துல என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள் இந்த உப்புள்ளவர்கள் தான். பிரியமானவர்களே, அநேகம் பேரோ கொஞ்சம் பேரோ என்றும் 19ஆம் வசனம், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, ஹல்லேலூயா, அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து, விசுவாசம் இருந்தால்தான் தைரியம் இருக்கும். தைரியம் கொண்டிருந்து என்று சொன்னால் உப்புடையவர்களாயிருங்கள். அங்கு போய் கோழைகளாய் இருக்காதீர்கள். எஸ்தரை போல, தானியேலை போல, ஹல்லேலூயா, தாவீதை போல தைரியமாய் இருங்கள். தைரியம் கொண்டிருந்து, தாவீது அதுதான் சொல்லுகிறான் சவுலிடத்துல, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உமது அடியானாகிய நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றையும் கொண்டு வாருங்கள். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்து. பிரியமானவர்களே, இந்திய தேசத்திலே திராட்சை செடி பழுக்கிற முதற்பழம் பழுக்கிற காலத்தை சபைகளும் ஊழியங்களும் நாமும் இழந்து விடக்கூடாது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிறந்த குழந்தையிலிருந்து அவர்களை கர்த்தருக்கு என்று நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். திராட்சை செடி, ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாக, ஒரு கிளையாக ஒரு நபரை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். அது முதல் பழம், அது பழுக்கிற காலம் நாம் சரியாக அங்கு இருக்க வேண்டும். பிரியமான 21ஆம் வசனம், என்னாகமம் 13:21, அவர்கள் போய் சீன் மனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அகீமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எப்ரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. அவர்கள் 23ஆம் வசனம், என்னாகமம் 13:23, பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு கொலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். தெய்வ ஜனமே, நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிற்று? இந்திய தேசத்திலே ஒரு குலையுள்ள திராட்சை கொடியை அறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய எல்லையில் இருக்கிற ஒரு குலையுள்ள திராட்சை செடியை, ஹல்லேலூயா, ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபேமிலி, ஒரு பஞ்ச் ஆஃப் சிட்டிசன்ஸ், அவைகளை நாம் அறுக்க வேண்டும். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. 2 பேராக தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பினார். அந்த 2 பேர் ஜெயம் எடுத்து அதை தூக்கி கொண்டு வந்தார். மாதுளம் பழங்கள்னா ஃபேமிலிஸ். ஹல்லேலூயா, ஃபேமிலிஸ். அத்தி பழங்கள் நம்முடைய கைகளின் பிரயாசம். திராட்சை செடினா நம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பம், ஹல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய பரிசுத்த ஜீவியம். 24ஆம் வசனம், 13:24, என்னாகமம், இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இதிலே உப்புடையவர்கள் இருந்தபடினாலே அங்க இருக்கிற யாராலையும் இவர்களை எதிர்க்க முடியவில்லை. ஏனாக்கின் புத்திரர் இருந்தார்கள். இந்த பெரிய திராட்சை பிரியமானவர்களே, அந்த கொலையை அவர்கள் அறுத்த போது ஒருவராலும் அவர்களை கண்டுபிடிக்கவும் இல்லை, அவர்களை நிறுத்தவும் முடியவில்லை. 25ஆம் வசனம், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அல்லேலூயா. 40 நாள் பிரியமானவர்களே சுற்றி பார்த்தார்கள். அவர்கள் அல்லேலூயா வேக வேகமாய் போய் அல்லேலூயா ஒளிந்துண்டோ பயந்து கொண்டோ இல்ல, தைரியம் கொண்டிருந்து 40 நாட்கள் சுற்றி பார்த்தார்கள். 26ஆம் வசனம், அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்று 12 பேரும் இதுவரைக்கும் ஒரு மனமாக இருந்தார்கள். ஆனால் 28ஆம் வசனத்திலே, ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். பிரியமானவர்களே, கானானியர் இருக்கிறாங்க, அங்கு அமலேக்கியர் இருக்கிறார்கள், அங்கு மலை தேசத்தார் இருக்கிறார்கள், எமோரியர் இருக்கிறார்கள் என்று மோசேக்கு சொல்லுகிறார்கள். 30ஆம் வசனம், அப்பொழுது காலே மோசே முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த ஸ்கூல் ஆஃப் இமாஞ்சலிசத்துல ஒரு காலேபை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த எத்தனை முறை நாம் இந்த இந்த தேசத்துல இனி வாழ முடியாது, இனி சென்னையில வாழ முடியாது, இனி மதுரையில வாழ முடியாது, இனி எங்க கிராமத்துல வாழ முடியாது, நான் மரித்து போய் விடுவோம், எங்களுக்கு ஹல்லேலூயா எங்களுக்கு வியாதி வந்துவிடும், எங்களுக்கு கடன் பிரச்சனை வந்துவிடும், எல்லாவற்றையும் விற்க போகிறோம், எப்படி எத்தனை முறை நாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறோம். இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பேனா, நான் மரித்து விடுவேனா என்று சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, காலேப் சொன்ன வார்த்தைகளை நாம் சொன்னால்தான் ஒப்புடையவர்களாய் இருக்கிறோம். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். ஒரு வியாதி வந்தால் நாம் இதை சொல்ல வேண்டும், வியாதி இருக்கிற இடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், நான் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வேன். இப்பொழுது என் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற பாவம் இருக்கிற இடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், நான் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்வேன். எங்கெல்லாம் தோல்வி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவமானம் இருக்கிறதோ, அந்த இடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், அதை நான் எளிதாக ஜெயித்துக் கொள்ளுவேன் என்று நாம் சொல்ல மாட்டோமா என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இதை சொல்வதற்கு பதிலாக நாம் பல கிலோமீட்டர்கள் ஆட்டோ பிடித்து, டாக்ஸி பிடித்து, ட்ரெயின் பிடித்து போய் ஹல்லேலூயா ஒரு ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து அவர்கள் ஏதாவது புதிதாக சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி நினைக்கிறோம். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், இப்பொழுது எந்த பெரிய கூட்டத்திலும் வசனத்தை சொல்லுவது கிடையாது. தங்களை பற்றியும், தங்கள் ஊழியத்தை பற்றியும், தங்களுடைய சாதனைகளை பற்றியும், தங்களுடைய தேவைகளை பற்றியும் தான் சொல்லுகிறார்கள். இது போல வசனங்களை, காலேபுடைய வார்த்தைகளை இன்றைக்கு எந்த செய்தியில நீங்க கேட்க முடியாது, பைபிள்ல இருக்கிறது. தேவஜனமே, ஹல்லேலூயா, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றால் 31ஆம் வசனம், 13, 31 என்னாகமும், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்களை நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். தேவஜனமே, இந்த 10 பேர் துர்ச்செய்தி சொல்லுகிறார்கள், 2 பேர் தான் நற்செய்தி சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் போய் வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். 32ஆம் வசனம், அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ராணுவம், எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளவு சிங்கங்களை கொன்றவர்கள், எவ்வளவு பராக்கிரமசாலிகளை கொன்றவர்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வெட்டுக்கிளிகள் என்று அறிக்கை செய்கிறார்கள்.
கொஞ்சம் கூட உப்பு இல்லாமல் பேசுகிறார்கள், கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் இருக்கிறார்கள், கொஞ்சம் கூட மானம், ரோஷம், சூடு, சொரணை இல்லாமல் பேசுகிறவர்கள் 10 பேர். இன்றைக்கு நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? 10 பேரை போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இந்த 2 பேரை போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? ஹalleluya. பிரியமானவர்களே, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆனால் காலை மாத்திரம் எழும்பி நின்று ஜனங்களை அமர்த்தி பேசினான். ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை. சபையர் எல்லாரும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசைக்கு முன்பதாக, ஆரோனுக்கு முன்பதாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஹalleluya. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள், உப்பு இல்லாதவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் ஒரு தலைவரை நமக்கு ஏற்படுத்தி 14:4 ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று அவர்கள் தங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு 6ஆம் வசனம் 14:6 எண்ணாகவும் இஸ்ரவேல் சமஸ்த புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உப்புடையவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நற்செய்தி சொல்லுகிறவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உப்பு பள்ளத்தாக்கிலே இருக்கிறவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஒரு தோண்டியிலே உப்பை வைத்திருக்கிறவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் கூட இல்லாமல் இருந்தால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த உப்பு எது? பிரியமான இந்த வெளிச்சம் எது? ஹalleluya. ரட்சிப்பு என்கிற வெளிச்சம், உப்பு என்கிற விசுவாசம். ஹalleluya. அடுத்த கூட்டத்திலே 3வது பார்ட்டிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானதே, இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. இறையாவார்கள் என்று ஹalleluya அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு இவர்கள் திடம் சொல்லுகிறார்கள், நற்செய்தியை சொல்லுகிறார்கள். நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள். தேவன் நம்மேல் பிரியமா இருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் விடுவார், நம்மை சேர்ப்பார் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அதற்கு அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கிறது? 10ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் பிரியமானவர்களே ஒன்று கூடி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சமூகத்திலே நாம் ஒப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் இப்பொழுது நான் அந்த டிஸ்பிளேயிலே போட்டிருக்கிறேன். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உப்புக்காக, உண்மைக்காக, விசுவாசத்துக்காக போராட வேண்டும். சாத்தானுடைய ராஜ்யத்தை எதிர்க்க வேண்டும். தேசங்களை ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அங்கீகரித்து, கர்த்தர் நமக்கு பிரியமானவர்களே அநேக ஹல்லேலூயா வெகுமதிகளையும், ஜீவ கிரீடத்தையும், ஜீவ தண்ணீரையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த காலேப் கர்த்தருக்கு முன்பதாக ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஹல்லேலூயா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்தான். 14:24, என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எப்னையின் குமாரனாகிய அதே 14:30, காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர மற்றவர்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாம் வெளியே கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்பட்டார்கள். அவர்களால் ஹல்லேலூயா பிரயோஜனமே கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 14:40, நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி மாம்சத்திலே போலியான விசுவாசம், நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி பிரியமானவர்களே அந்த மலையிலே ஏற துணிந்தார்கள். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, மலையிலே ஏற துணிந்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போலியான விசுவாசம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பதாக மாய்மாலமான ஒரு விசுவாசம். மலையிலே ஏற துணிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஏறின போது அவர்கள் பட்டயத்தாலே பிரியமானவர்களே விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த மலையிலிருந்து அமலேக்கியரும் கானானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை துரத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்காமல் அந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் நற்செய்தி சொன்னார்கள். மற்ற எல்லாரும் தங்கள் சகோதரருடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். இவர்களோ கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் பின்பற்றினார்கள். இன்னைக்கு காலேபை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. யோசுவா 14:9 காலேப் சொல்லுகிற காரியம், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே காலேபே, உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது. பிரியமானவர்களே, நாம் சுதந்திரிக்க வேண்டும், சத்துருக்களை துரத்த வேண்டும். அவனுடைய கட்டளைகளை, அவனுடைய காரியங்களை, அவனுடைய தேசத்தில் இருக்கிற திராட்சை கொலைகளை அறுக்காமல், சாத்தானை காயப்படுத்தாமல் எந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வருகிற பாடல்கள், இன்னைக்கு வருகிற வீடியோ ஷூட்டிங்ஸ், இதுக்கு லைக்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் பஞ்சமே கிடையாது. பட் சேட்டன் இஸ் நாட் ஹர்ட். சாத்தானுக்கு இதுல எந்த பாதிப்பும் கிடையாது. தேவ ஜனமே, ஆகவேதான் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே எனக்கு சொன்னார், இப்பொழுதும் இதோ 10ஆம் வசனம், யோசுவா 14:10, இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் இந்த வார்த்தை மோசையோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இன்வாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதுக்கு இப்போதும் எனக்கு இருந்த பலன், ஹல்லேலூயா, அப்போது இருந்த பலன் இப்பொழுதும் எனக்குள் இருக்கிறது. பலன் குறைகிறது, வயதாகிறது என்று உப்புடையவர்கள் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. We should never confess I am aged. I cannot do any battle. இப்ப என்னால ஜெபிக்க முடியாது, இப்ப என்னால உபவாசிக்க முடியாது, இப்ப என்னால ஊழியம் செய்ய முடியாது. இதை சர்வசாதாரணமாக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வயதானவர்கள் எல்லாரையும் நான் கல்யாண வீட்டிலே பார்க்கிறேன். மணிக்கணக்காக அங்கு வெயில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஒரு அற்பமான போஜனத்துக்காக. பிரியமானவர்களே, டாக்ஸி வேண்டும், ஆட்டோ வேண்டும் என்று இரவு 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஊழியம் செய்ய சொன்னால் எவ்வளவு சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்திலே செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். காலேபிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு யுத்தம் பண்ண முடியும். இப்பொழுது நான் போக்கு மரத்துமாய் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஐ எம் மானிட்டரிங் த எனிமி. ஹல்லேலூயா. ஐ எம் ஃபாலோயிங் them. ஐ எம் கோயிங் டு அட்டாக் them. ஹல்லேலூயா. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இவர்கள் முடியாது என்று சொன்ன காரியத்தை உப்புடையவனாகிய நான் ஏறி போய் அங்க இருக்கிற ஏனாக்கின் புத்திரரை துரத்தி விடுவேன். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். அப்பொழுது எப்னையின் குமாரனாகிய காலேபை யோசுவா ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இன்றைக்கு மகனே, மகளே, உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். You have to oppose the kingdom of darkness. You have to be a warrior. You must make a change. Hallelujah. எங்க கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறதோ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது. Hallelujah. Salt is salt only. Hallelujah. Salt cannot compromise. தேவ ஜனமே, இன்னைக்கு உலகத்துல எல்லாம் இருக்கிறது, ஒரு சபையில எல்லாம் இருக்குது. அழகான பில்டிங் இருக்கிறது, அழகான ஆல்டர் இருக்கிறது, அழகான லைட்ஸ் இருக்கிறது, அழகான மியூசிஷியன்ஸ் இருக்கிறார்கள். போதகருடைய அழகுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அளவே கிடையாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போக வேண்டாம். ஒரு நல்ல ஒரு மெகா சர்ச்சுக்கு நீங்க போனாலே எல்லா வஸ்திரங்களும், எல்லா அழகும், எல்லா உலகத்தின் மாயும் அதுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், திருடுகிறவர்கள் இருக்கிறார்கள், பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், கொலைகாரர்கள் இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது. ஆனால் உப்பை தவிர எல்லாம் அங்க இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, காலேபை சுதந்திரமாக அந்த ஹல்லேலூயா எப்ரோனை அவனுக்கு கொடுத்தான். பிரியமானதை அவன் அந்த ஏனாக்கின் புத்திரரை துரத்தி விட்டான்.
நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க எதெல்லாம் துரத்த முடியாமல் இருக்கிறீங்களோ அதை நீ துரத்தி ஆக வேண்டும். உடைக்க வேண்டிய சாத்தானுடைய சட்டங்களை, ராஜ்யங்களின் சட்டங்களை, யூ மஸ்ட் பிரேக் வாட் எவர் யூ ஷுட் பிரேக். இஃப் யூ ஆர் அ சால்ட் யூ வில் நோ வாட் டு பிரேக், ஹவு டு பிரேக், வென் டு பிரேக். நீ ஒரு உப்பாக இருந்தால் எப்பொழுது உடைக்க வேண்டும், எதற்காக உடைக்க வேண்டும், ஹalleluya, என்றைக்கு உடைக்க வேண்டும் என்று உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும். பிரியமானவர்களே, எல்லா சட்டங்களையும் உடைத்தவர்கள் தான் இந்த உப்புடையவர்கள். கர்த்தருடைய கட்டளை உடைக்க கூடாது என்று சொன்னால் நீ சாத்தானுடைய எல்லா கட்டளைகளையும் உடைத்தே ஆக வேண்டும். நீ அதை உடைக்காமல் காம்ப்ரமைஸ் ஆனால் இந்த 10 கட்டளைகளை நீ உடைத்துக் கொண்டிருக்கிறாய். எங்களை நேசிக்கிறதான் அன்புள்ள ஆண்டவரே, நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். கர்த்தாவே, என்னை ஒரு உப்புடையவனாய், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்பட்டதற்கு ஆண்டவரே, எங்களை தயவு செய்து வெளியே கொட்டி விடாது. மனுஷரால் நாங்கள் மிதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. வேறொன்றுக்கும் உதவாமல் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே, அல்லேலூயா, சிறையிருப்பிலே போகக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை பலியாக ஒப்பிடும்படியாய், அக்கினினாலே ஒப்பிடும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு தானியேலாய், ஒரு காலேபாய், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாய், ஒரு தாவீதாய், ஒரு எஸ்தராய், ஒரு தெபோராளாய், ஆண்டவரே ஒரு ஆபிரகாமாய், ஒரு எலிசாவாய், உப்புடையவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ரீகா ஷதரபலபக்கபா. இன்றைக்கு ஹல்லேலூயா, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல சேனைகளையும் ஜெயிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. தேசங்களை ஜெயிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தரால் அங்கீகாரம் பெற்று கர்த்தரால் புகழப்படுபவனே நீதிமான். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நல்லது, உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே என்று சொல்லத்தக்கதாய் எங்களை பூமிக்கு உப்பாக மாற்றும், எங்கள் குடும்பத்துக்கு உப்பாக மாற்றும், தேசங்களுக்கு உப்பாக மாற்றும். எல்லா இடத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கர்த்தாவை மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாய், ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களாய், நாங்கள் யுத்த வீரர்களாய், ஆண்டவரே சாத்தானியும் அவருடைய சகல சட்டங்களையும் எதிர்க்கிறவர்களாய், தேசங்களை ஜெயிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமா